வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கத்தில் இன்று குடியரசுத் தலைவரினுடைய உரை, நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றியிருக்கக்கூடிய உரை, இந்த பட்ஜெட்டின் மீது அவர் கூறியிருக்கக்கூடிய சில கருத்துக்கள் தான் இன்று விவாத பொருளாயிருக்கிறது. அதாவது இன்றைய அரசு பொருளாதார வளர்ச்சியில் மிக தன்னிறைவாக சென்று கொண்டிருக்கிறது, ஜிடிபி அளவு அதிகரித்திருக்கிறது போன்ற கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த அரசு கொண்டு வந்த அந்த ஜன்தன் யோஜனா திட்டத்தின் 50 விழுக்காடு இலக்கை எட்டிவிட்டது அதற்குள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். 2022க்குள் அனைவருக்கும் வீடு கட்டக்கூடிய திட்டம் முழுமையாக நிறைவேறிவிடும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். நிலம் கையகப்படுத்தும் சட்டம் போன்றவற்றில் சில திருத்தங்களை கொண்டு வருவதன் மூலமாக அது அமலுக்கு கொண்டு வரப்படும், அந்த திட்டம் கொண்டு வரப்படும், அந்த மசோதா நிறைவேற்றப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். இதில் பலர் விமர்சனத்துக்கு உள்ளார்க்கிறார். அது காங்கிரஸ் உட்பட இடதுசாரிகள் பலர் இந்த திட்டத்தை விமர்சனத்துக்கு உட்படுத்தினர். இருப்பினும் நாங்கள் இழப்பீடு அதற்கு வழங்கப்படும், அந்த எந்த நிலத்திலிருந்து வாங்கினோம் அந்த நிலத்தின் உரிமையாளருக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். இருப்பினும் அந்த நிலத்தை பெறுவதற்கு அரசு அவரிடம் அனுமதி பெற வேண்டிய அவசியமில்லை என்கின்ற ஒரு சரத்தும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த தளங்களில் இது போன்ற விஷயங்கள் நாட்டிற்கு வளர்ச்சியா? இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? அனைவருக்கும் வீடு கட்டு திட்டமாக இருக்கட்டும், அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் சாத்தியமாக இருக்கிறதா, சாத்தியமாக கூடியதா? இதை எவ்வாறு இந்த அரசு கொண்டு செல்ல இருக்கிறது? இந்த குடியரசுத் தலைவரின் உரை எதை காண்பிக்கிறது என்பது குறித்துதான் இன்றைய விவாத அரங்கத்தில் விரிவாக நாம் பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கத்தில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக பொருளாதார நிபுணர், முன்னாள் வங்கி அதிகாரி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கிற்கு இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர், மூத்த பிரமுகர் எர்னஸ்ட் பால் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் வழக்கறிஞர் ராமநாதன் அவர்கள் அவர் தரப்பு அரசு தரப்பு கருத்துக்களை எடுத்துரைக்க இருக்கிறார். இந்திய பொதுவுடைமை கட்சியை சேர்ந்த தோழர் சம்பத் அவர்களும் அவர் தரப்பு இயக்கம் சார்ந்த கருத்துக்களை இந்த விவாத அரங்கில் அவர் தெரிவிக்க இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், ஒரு பொருளாதார நிபுணரா உங்களுடைய விர்ஷன்ல இது நல்ல ஒரு தன்னிறைவை நோக்கி போய்கிட்டு இருக்கு, பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்லாமல் ஜிடிபிலாம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் ஆளுநருடைய உரை போயிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? வீடு கட்டி கொடுப்பது, கழிப்பறை கொடுப்பது மற்றும் வங்கி கணக்கு ஒவ்வொருவருக்கும் அனைவருக்கும் வங்கி என்பதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு இலக்குகள். அந்த இலக்கை நோக்கி போயிருக்கிறார்கள். கண்டிப்பாக வங்கி கணக்கை பொறுத்தவரையில் முன் எந்த காலத்திலும் இதுபோல் சாதிக்கப்படவில்லை. அந்த விதத்தில் இது சிறப்பானதுதான். ஏற்கனவே நோ ஃப்ரில் அக்கவுண்ட்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. அது என்னன்னா, குறைந்தபட்ச வைப்புத் தொகை வைக்காமலேயே எந்த ஒரு ஏழையும் எளிய மக்களும் பொருளாதார ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்ன்றது நோ ஃப்ரீல் அக்கவுண்ட், நகாசுகள் இல்லாத ஒரு கணக்கு என்றதில் ஏற்கனவே அந்த இது இருந்தது. ஆனால் இந்த எண்ணிக்கை அப்பொழுது சாத்தியப்படவில்லை, இப்பொழுது சாத்தியப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். 50% விழுக்காடு நாம் எட்டியிருந்தால் கூட பணம் இருக்கும், குறைந்தபட்ச பணமாவது இருக்கக்கூடிய கணக்கு என்று பார்க்கும்போது 33% என்பது அரசின் கணக்கு. வங்கி தரப்பிலும் சொல்லப்படுகிற ஒரு விஷயம். இந்த 33% குறைந்தபட்ச பணத்துடன் இருப்பது. இன்னொன்று, இப்போ இந்த மானியத் தொகை இதில் வழங்கப்படும். இப்போ எரிவாயு, கேஸ் கொடுப்பதற்கு இந்த கணக்கு அவசியம் என்று இணைத்திருப்பதால் இது பயன்பாட்டுக்கு வருவதற்கு சாத்தியப்பட்டுள்ளது. இன்னொன்று, ஒரு மோட்டிவேஷன் சொல்லக்கூடிய ஊக்குவிப்பும் இருக்கிறது. அதுவரை சோ ஃபார் சோ குட், நல்ல ஒரு விஷயம்தான், அதில் ஒன்றும் இல்லை. வீடுகள் கட்டி கொடுப்பதை பற்றி அது இதுக்கும் அதையும் ஒத்து பார்க்க முடியாது. வீடுகள் கட்டி கொடுக்கிறேன் என்று குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்டு வரும் என்று சொன்னால் அது வருவது சாத்தியமா என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அதற்கு ஒரு ரோட் மேப் இருக்கணும். என்ன செயல் திட்டம் தெரியுதா? அந்த செயல் திட்டம் தெரியவில்லை, அறிவிக்கப்படவும் இல்லை, தெரியவும் இல்லை. அது செயல் திட்டம் தெரிவிக்கப்பட வேண்டும். வந்திருக்கிற ஒரு அந்த உரையில் இது ஒரு நோக்கமாகவோ இது இலக்காகவோ சொல்லப்படுகிறதே தவிர செய்து கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பது பொருளாதார கண் கொண்டு பார்க்கும்பொழுது தெரியவில்லை. ஆனால் கழிப்பறைகளை பொறுத்தவரையில் எப்பாடுபட்டாவது அது எந்த ஆட்சியிலாவது எந்த அரசாக இருந்தாலும் சரி, அது செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். அது செய்து தீர வேண்டும். அதற்கு அனைத்து தரப்பு மக்களும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லிவிட்டேன். ஆனால் முக்கியமாக நீங்கள் முதலில் சொன்ன விஷயத்தை நான் கடைசியாக எடுத்துக்கொண்டேன். அதாவது ஜிடிபி என்பது
ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தியின் மதிப்பு. இதில் 4-4-8 தான், 4-4-9 4-4-7 கிடையாது. அப்படி இருக்கும்போது பிப்ரவரி 9ஆம் தேதி வரை வந்து கொண்டிருந்த செய்திகள், பிப்ரவரி 9ஆம் தேதி செய்யப்பட்டுள்ள அறிவிப்பு 7.4 என்பது. அந்த 7.4 என்பதற்கும் அதுவரை வந்து கொண்டிருந்த 5.5 என்பதற்கும் ஏறக்குறைய 2 விழுக்காடுகள் வித்தியாசப்படுகிறது. அதே சமயத்தில் இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்னு சொல்லுவாங்க, தொழிற்சாலைகளில் உருவாக்கப்பட்ட பொருள்களின் மதிப்பு ஒன்று, தொழிற்சாலை உற்பத்தி செய்த விஷயங்கள் பொருள்கள் அது ஒன்று. இன்னொன்று இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்ல 2 வகை, அதாவது ஹோல்சேல், அதாவது மொத்த விலையிலான அடிப்படையிலான பொருளாதார பணவீக்கம், சில்லறை விலையின் அடிப்படையிலான பணவீக்கம். இந்த மாதிரி பல்வேறு கூறுகள் உள்ளன. அந்த கூறுகளெல்லாம் மாற்றப்படவில்லை, மாறவில்லை. அந்த கூறுகளோடு ஒப்பிடும்போது இது நான் சொன்ன மாதிரி 4-4-8 வரல. அந்த 7.4 9-10 வருது. ஆகையினால இதை இன்னைக்கு இந்த உரைக்கு வியாக்கியானம் நாளைக்கு வரணும், அல்லது ஒன்றை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நிதியமைச்சராக இருந்தாலும் சரி, பட்ஜெட்டில் அவர் சொல்லித்தான் தீர வேண்டும் இந்த ஜிடிபி என்னவாக இருக்கும். ஏன்னா இது 31 மார்ச் 2015 இன்னும் 28ஆம் தேதி இது கொடுக்கும்போது ஒரே ஒரு 30 நாள் தான் பாக்கி இருக்கும், 31 நாள் தான் பாக்கி இருக்கும். அந்த 31 நாளில் பெரிய வித்தியாசம் ஆகிடாது. ஆகையால் எந்த அடிப்படையில் இந்த புதிய இலக்கு வளர்ச்சி என்று சொல்வதற்கான வரையறை என்ன? இத்தனை நாள் கொடுக்கப்பட்டது தவறு என்றால் அதற்கு யார் பொறுப்பு? மாதம் தெரிவிக்கப்பட்ட எண்ணிக்கை இதோடு மாறுபடுகிறது. ஒரு மாதத்துல மட்டும் கொடுத்தது சரின்னா அப்ப இவ்வளவு நாள் கொடுத்தது எப்படி பொறுப்பு? இன்னொன்னு, இதுவே சரி என்றால் ஐஐபி என்று சொல்லக்கூடிய இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஐஐபி இன்று வரை மாற்றப்படவில்லை, 1.3 இருக்கிறது. இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது குறைந்திருக்கிறது, நவம்பரோடு ஒப்பிடும்போது குறைந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி வளர்ச்சி மட்டும் எப்படி வர முடியும்? ஒன்று. அதே மாதிரி இந்த இன்ஃப்ளேஷனுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு கூறுகளை பார்க்கும்போது இது மட்டும் ஒரு தனியாக வெள்ளி முளைத்தது போல் ஒன்று முளைத்து இருக்கிறது. எப்படி முளைத்தது, அது எந்த அடிப்படையில் செய்யப்பட்டது, அது ஒரு விவாதத்துக்குரிய விஷயம். அவர் பொருளாதார அறிஞர், அவர் எந்த அமைப்பையும் சார்ந்தவர் கிடையாது. அவர் சில ஆதாரங்களோட அவர் பார்த்ததுலேருந்து சில ஐயங்களை எழுப்புறாரு. எப்படி போன மாதத்திலிருந்து சொன்ன கணக்கோட ஒட்டுமொத்த வளர்ச்சி மட்டும் எப்படி கூடியிருக்கு, தனித்தனியா பார்க்கும்போது எல்லாமே நிறைய குறைஞ்சிருக்கு, இதுவும் அவங்க கொடுத்த கணக்கு தானே கேட்கிறாரு. அந்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இயல்பா கேட்கிறேன், இவங்க காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் இது சொல்லியிருக்கிறாங்க, இந்த திட்டங்களை ஏதாவது இவங்க செஞ்ச திட்டங்கள் இருக்கா? எல்லாமே காங்கிரஸ் அரசினுடைய திட்டங்கள் தான், இவங்க எல்லாருடைய திட்டங்களும். அதனால ஆளுநர் உரையில் புதிதாக எதுவுமே இல்லைன்னு இருக்காரு. குடியரசுத் தலைவர் உரையில் புதிதாக எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா அவங்க சொல்லுவது ஒரு வாதத்திற்காக சோனியா காந்தி அம்மையார் சொல்லுவது எங்களுடைய திட்டம் தான் எல்லாமே அப்படின்னு சொன்னா, இந்த உரையை ஆதரிச்சு பாராட்டி வரவேற்கத்தானே வேணும். வரவேற்பாங்களா காங்கிரஸோ அல்லது சோனியா காந்தி அம்மையாரோ? எங்களுடைய திட்டத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு செயலாற்றுகிறது அப்படின்னு சொன்னா அவங்க அதை ஆதரிப்பாங்களா, வரவேற்பாங்களா? அதுல இருந்தே என்ன தெரிகிறது? அவங்க வரவேற்காததிலிருந்து என்ன தெரிகிறது? இதற்கும் காங்கிரசிற்கும், இந்த உரைக்கும், குடியரசுத் தலைவருடைய உரைக்கும் காங்கிரசுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அவங்க 1947 இருந்து வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். இந்திரா காந்தி அம்மையார் 20 அம்ச திட்டத்தை போடலாம். இந்திய நாயரு இந்திய பொருட்களையே வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சோப்புக்கும் சீப்புக்குமே இந்திய பொருட்களை வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா தலைமைக்கே வெளிநாட்டு தலைமையை கொண்டு வருவாங்க. இப்ப தனியார் துறை முழுக்க, காப்பீடு துறை முழுக்க தனியார் மயம் மாறது மிகப்பெரிய விவாதமாயிருக்கு. இல்ல அது பெரிய, அதுக்கு பதில் சொல்லுவோம். அதாவது எதற்காக அப்படின்னு சொன்னா, தனியார் மயத்துக்கு நீங்க எதிரானவங்க இல்ல. இல்ல தனியார் மயத்துக்கு எதிரானவங்க இல்ல. தனியார் மயத்துக்கு தனியார் மயம் இதெல்லாமே இப்ப வீரியமா தான் நடைபெற்று அந்த மாதிரி அதற்கு எந்தெந்த துறையிலே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு செயல் விளக்கம் இருக்கு. ஏற்கனவே நாங்க இன்சூரன்ஸ்லயும் கொண்டு வரலாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. ஏனென்றால் ஒரு சின்ன இன்சூரன்ஸ் பத்தி சொல்றேன்.
ஒரு 5000 ரூபாய்க்கு பிரீமியம் ஒருவர் கட்டிவிட்டார் என்று சொன்னால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கோ 10 லட்சம் ரூபாய்க்கோ அவர் அந்த காப்பீடு எடுத்திருந்தால் உடனடியாக அந்த 5 லட்சம் ரூபாயை அவர் வந்து டெபாசிட் பண்ணணும். அதனால அவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தொடங்க வேண்டும் என்று சொன்னால் 150 கோடி ரூபாய் இன்றைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற புதிய திட்டங்களை எல்லாம் இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அதனால அது காங்கிரஸ் அரசாங்கத்தோடு ஒப்பிட்டு இந்த அரசாங்கத்தை சொல்ல முடியாது. ஏராளமான திட்டங்கள் அவங்க வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றீங்க. இங்க தமிழ்நாட்டில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுதுதான் இங்க பெரியார் நினைவு சமத்துவபுரம் இங்க வந்து கலைஞர் கொண்டு வந்தார்னு சொல்லுவாங்க. 75% நிதி ஒதுக்கப்பட்டது அன்றைக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கும் பொழுதுதான் மத்திய அரசாங்கத்திலிருந்து. அன்ன யோஜனா திட்டம், அந்தி யோஜனா திட்டம், இன்னைக்கு உள்நாட்டு கால்நடைகளை பாதுகாப்பதற்காக திட்டங்கள், நதிநீரை இணைப்பதற்காக திட்டங்கள். ஐயா சொன்னாங்க, அதாவது இது எந்த நதிநீர் இணைப்பு திட்டங்கள் ஏதாவது செயல்படுத்தப்பட்டிருக்கா? இல்ல இப்பதானே நாங்க 9 மாசத்துல வாஜ்பாய் காலத்துல நீங்க செயல்படுத்தப்பட்டதா சொன்னீங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் சொன்னாங்க, அதாவது ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டுக்காக சமர்ப்பிக்கப்பட்டது 2004 தேர்தலில் சொன்னார். இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்று வந்தால் சுதந்திர தினம் அன்னைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வீடியோ கான்பரன்சிங் மூலமாக 15 இடங்களிலே அடிக்கல் நாட்டுவதற்கு நான் அடிக்கல் நாட்டுவேன் என்று அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நாட்டினுடைய துரதிருஷ்டம், அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு அன்றைக்கு 2004 தோற்று போனது. அது 10 ஆண்டுகள் கிடப்பிலே போடப்பட்டது. இன்றைக்கு மீண்டும் வாஜ்பாயினுடைய தொண்டர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்கிறார். நதிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். நதிநீர் திட்டம் செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு கருத்தரங்க மேனகா காந்தி சொல்லியிருக்காங்க. இல்ல, மேனகா காந்தி சொன்னது என்ன அடிப்படையில அப்படின்னு சொன்னா, இவர் 19 சொல்றார். மேனகா காந்தி என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நகரங்களை ஒட்டி ஓடுகின்ற நதிகள்லாம் தூய்மை கட்டு போய் இருக்கிறது, பொல்யூஷனாக இருக்கிறது. அப்படி அந்த நகரங்களை ஒட்டி செல்லக்கூடிய நதிகளோடு மற்ற நதிகளை இணைத்தால் எல்லா தூய்மையான நதியும் கூட கெட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது கூட முழுமையான கட்சியினுடைய கருத்து கிடையாது. நாங்க நதிநீர் திட்டத்தை இணைப்பதற்காக ஏற்கனவே ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டுக்காக 100 கோடி ரூபாய் கடந்த குடியரசுத் தலைவர் உரையில வந்து இப்ப உங்க சொல்லியிருக்கிறதுல இருந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த விஷயங்கள் அனைத்துமே சாத்தியமா 2021 வீடு கட்டும் திட்டமாக இருக்கட்டும், அந்த ஜன்தன் யோனா வந்து இலக்கை எட்டியிருக்கு. அவர் சொன்னார் இலக்கை தான் எட்டியிருக்க ஒழிய பணம் வந்து வரல. அதுலயே கூட சொல்லியிருக்காங்க 12,000 கோடி ரூபாய் டெபாசிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புதிதாக இந்த ஜன்தன் யோஜனா இதுல இருந்து 12,000 கோடி ரூபாய் புதியதாக டெபாசிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில அக்கௌண்ட்ல ஐயா கணக்கு சொல்றது வந்து சரியாக இருக்கலாம். 33% தான் பணம் இருக்கு. அப்படி இந்த 33% பணம் வந்ததிலிருந்து 12,000 கோடி ரூபாய் வந்ததாக சொன்னால், இன்னும் மற்ற 35 திட்டங்களுக்கு நேரடியாக பணம் அந்த டெபாசிட்ல ஒதுக்கப்படும் என்று சொன்னால், அனைத்து அக்கௌண்ட்லயுமே பணம் வந்துடும். இன்னும் ஒரு 3 மாசம் 4 மாசத்துல அத்தனை அக்கௌண்ட்லயுமே பணம் வந்துடும். ஏராளமான, அதாவது நதிநீர் இணைப்பு திட்டம் எங்களுடைய கனவு திட்டமாகவே இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு திட்டமாகவே இருக்கும். அதையெல்லாம் நிச்சயமாக வீடு கட்டும் திட்டமாக இருக்கட்டும், மற்ற திட்டங்களாக இருக்கட்டும், இது வந்து ஐயா சொன்ன மாதிரி எப்படி செயல்படுத்துவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஜனாதிபதி உரை வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை திட்டம் தான், கொள்கை வடிவம் தான். அதுல வந்து எவ்வளவு பணம் ஒதுக்கப்படுகிறது, எப்படி இதை செயல்படுத்த போறாங்க அப்படின்னு நானே சொன்னேன். ஆமா, அதை வந்து சொல்ல முடியாது. பட்ஜெட்ல தான் அது வந்து எவ்வளவு பணம் ஒதுக்கப்படுகிறது, எந்தெந்த இடங்கள் வழியா போகும் அப்படிங்கறதெல்லாம் பட்ஜெட்ல தான் ஒதுக்கப்படும். நிச்சயமா நிறைவேற்றப்படும். இப்ப பாரதிய ஜனதா வந்து அதாவது அது செஞ்சிருக்கு செய்யலைங்கிற விமர்சனத்தை தாண்டி இப்ப இதெல்லாம் அவங்களுடைய கொள்கை முழக்கமா அவங்க வச்சிருக்காங்க. வீடு கட்டு திட்டம், கழிப்பறை திட்டமா இருக்கட்டும், இப்போ சார் சொன்ன வந்து நதிநீர் இணைப்பு போன்ற விஷயங்கள்லாம் நாங்க முழக்கமா வச்சிருக்கோம். பட்ஜெட்ல அதுக்கான விஷயங்களை எது எப்படி நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. இது நல்ல விஷயம் தானே? இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது அறிவித்த திட்டங்கள் தான். இந்திரா வீடு கட்டு திட்டம், அது நாடு முழுவதும் அமலுக்கு வந்த ஒரு திட்டம் தான். அதே மாதிரி ஜன்தன் திட்டம், உங்கள் கையில் உங்கள் பணம், அது ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் அமல்படுத்திய ஒரு திட்டம் தான். அது மானியத்தை கொடுக்க தானே அப்படி பண்ணாங்க. மானியம். அதுலயும் பாத்தீங்கன்னா, நான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனேயே அவங்க தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்க்காத அல்லது விரும்பாத காரியங்கள்ல தான் அதிகமாக ஈடுபட்டிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக காங்கிரஸ் ஏன் தோத்ததுன்னா,
அது வந்து அசுர வேகத்துல தனியார் மையத்தை தாராள மையத்தை புகுத்துச்சு. அந்நிய மூலதனத்தை ஏகப்பட்ட அளவுக்கு அனுபவிச்சது. இவங்க ஒன்றும் புதுசா அதை அனுபவிக்கல. அதான் இந்த சோனியா சொல்றாங்க, எல்லாம் நாங்க அறிவிச்ச திட்டங்கள் தான். தனியார் இப்ப நீங்க நிதித்துறை, பொதுவாக வங்கி, இன்சூரன்ஸ், இந்த 2 மிக முக்கியமான துறைகள். அது வந்து 2008 உலக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அமெரிக்காவில் மிகப்பெரிய வங்கிகள்லாம் திவாலாச்சு. ஆனா இந்திய உலகம் முழுவதும் பல நாடுகள் சிக்கல் 2008. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா அந்த சிக்கலை மாட்டாம நின்னதுக்கு காரணமே இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்களும் இந்தியாவுடைய வங்கித்துறையும் தான். இது கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில். அந்த கொள்கையை வந்து இவங்க கைவிட்டு விட்டு காங்கிரஸ் தோற்றதுக்கு என்ன காரணமோ அதே காரணங்களை அதே கொள்கையை இவங்களும் கடைபிடிக்கிறாங்க. ஒரு நாணயத்தின் 2 பக்கமாக தான் பொருளாதார கொள்கையை பொறுத்தவரையிலும் காங்கிரசும் பிஜேபியும் இருக்கிறது. இது இந்த நாட்டு மக்களுக்கு விரோதமான கொள்கையிலே ஒரு கடைபிடிக்கிறார்கள். இவங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும், வளர்ச்சி திட்டங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வேலை வாய்ப்பை பறிக்கிற காரியங்களை ஈடுபட்டிருக்காங்க. நீங்க உதாரணத்துக்கு வரும் ஒரு இன்சூரன்ஸ் துறையில மட்டும் இந்தியாவில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்ஐசி ஒன்னு எடுத்துட்டீங்கன்னா ஏறக்குறைய 15 லட்சம் பேருக்கு அது வேலை தருது. இன்னைக்கு எல்ஐசியை வந்து முடக்கிறது மூலமாக அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் முகவர்கள் நிராயுதபாணியாக்கப்பட்டிருக்காங்க. அவர்களது வாழ்வாதாரம் இன்றைக்கு கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதுலயும் அந்த எல்ஐசி 1938 சட்டத்துல திருத்தங்களை கொண்டு வராங்க. அவர்களுக்கான அதாவது என்னன்னா கமிஷன் தொகை உத்தரவாதத்தை வந்து பறிக்கிறாங்க. ரெனுவல் கமிஷன் இல்லைன்ற மாதிரி கொண்டு வராங்க. அந்த திருத்தங்கள்லாம் இந்தியாவில் 12 லட்சம் முகவர்கள் இருக்காங்க எல்ஐசியில. அவங்க எல்லாம் இன்னைக்கு போராட்டத்தில் இருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2 மாதம் ஒரு தொடர் போராட்டத்தை அறிவிச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறீங்களோ இல்லையோ, இருக்கிற வேலையை பறிக்க கூடாது இல்ல. எனவே பிஜேபி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற பல திட்டங்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே காங்கிரஸ் அறிவிச்சு அது ஃபெயிலியர் ஆனது, சக்சஸ் பண்ண முடியல அவங்களால. இவங்க தூய்மை இந்தியான்னு ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 50% எம்பிங்க வந்து தங்களுடைய நாடாளுமன்ற நிதியை ஒதுக்கணும்ன்றாரு. நான் என்ன சொல்றேன், ஒதுக்கணும்னு இவருக்கு வேண்டுகோள் விடுறாரு. அது உறுதிப்படுத்தப்பட்டாலும் அதுவும் கேள்விக்குறியாகும். இது பல்வேறு விதமான முறைகேடுகளுக்கு தான் அதை இட்டுட்டு போகும். ஸ்தூலமா ஐயா சொன்ன மாதிரி ஸ்தூலமா அந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கான அறிக்கை கிடையாது. போற போக்குல 50% நீங்க நிதி ஒதுக்குங்க, நாங்க 150வது ஆண்டு மகாத்மா காந்தியினுடைய நினைவு நாள் வரும்போது, பிறந்த நாள் வரும்போது அதுக்குள்ள எல்லா இடங்கள்லயும் கழிப்பறை இல்லாத ஒரு, நான் ஒண்ணுமே சொல்லுங்க, ஆசியாவிலே மிகப்பெரிய ஸ்லம் பகுதின்றது வந்து தாராவி தான். மும்பை தாராவி. மும்பை தாராவி போயிட்டு வீட்டுக்கு ஒரு கழிப்பறை நீங்க கட்டித்தர முடியுமா ஐயா? சொல்லுங்க. சாத்தியமே கிடையாது. 8க்கு 8, 6க்கு 4 அவன் குடியிருக்கிற வீடே அதுதான். வீட்டுக்கு ஒரு கழிப்பறை எப்படி உங்க சாத்தியம்? நிறைய சின்ன சின்ன குடியிருப்புகள்லாம் 5 வீட்டுக்கு ஒரு கேட்டா வாடகை குடியிருக்கிறவங்களா அப்படிதான் ஏறக்குறைய வடசென்னையிலே பல இடங்கள் அந்த வீடுகளுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 30 லட்சம் வீடுகள் அந்த மாதிரி இருக்கு பம்பாயில. அதே மாதிரி நீங்க கல்கத்தாவிலையும் பார்க்கலாம், சென்னையிலையும் பார்க்கலாம். டெல்லி இன்னும் மோசம். டெல்லியிலும் அதே மாதிரி நிலைமை தான் இருக்கு. டெல்லியில இன்னைக்கு கெஜ்ரிவால் வந்திருக்கிறாருன்னா அங்க இருக்கக்கூடிய டெல்லியை வந்து ரொம்ப தூய்மைப்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிஜேபி சில அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. இந்த $100 எல்லாம் அப்புறப்படுத்துவது அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. பண்ண போறோம் நாங்க. சரியான கொட்டிட்டாங்க அந்த மக்கள் சேர்ந்து நின்று பிஜேபியை. எனவே இயல்பா மக்கள், ஏழை எளிய மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு மாறாக ஏதோ மெத்த பிடித்த மேதாவிகள் கூட்டம் அது. இது பாரதிய ஜனதாவுக்கு தலைமை தாங்கிறெல்லாம் அது அவங்க வந்து இந்திய மக்கள், இந்தியாவுடைய ஆடி வேறாக இருக்கக்கூடிய இந்திய மக்களுடைய எண்ணங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் அவர்கள். எனவேதான் அவர்கள் அறிவிக்கிற திட்டங்கள் மூலமாவே தங்களுக்கு தாங்களே குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். சாத்தியமா இல்லையான்னு தெரியற அளவுக்கான நிலையில ஒண்ணுமே தெரியல. நீங்க அதான் நான் சொன்னேன், 9 மாசம் ஆயிடுச்சுங்க. எவ்வளவு தூரமானாலும் ஒரு அடி எடுத்து வைக்கணும் இல்லையா? ஒரு அடி எடுத்து வச்சாதான் அந்த தூரத்தை கடக்க முடியும். இதுவரையில ஒரு அடி எடுத்து வைக்க போறோம் எவ்வளவு அவ்வளவு தூரத்தை நாங்க கடக்க போறோம்டா, ஒரு அடியே எடுத்து வைக்கல. அப்புறம் இவங்க வளர்ச்சி வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அவங்க வளர்ச்சி வரன்றாங்க. ஆனா எந்த சாத்தியக்கூறும். இதுக்கடையில் இன்னொரு ஆபத்து, அவரே நிதின் கட்காரி சொல்றாரு, வெளிநாடுகள்லாம் இந்தியால வந்து உள்கட்டமைப்பு சரியில்லைன்னு உலகம் முழுவதும் பேசிக்கிறாங்களாம்.
நான் சொல்லி நிதின் கட்காரி சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்நிய மூலதனம் வருவது கேள்விக்குறியாகி விட்டது என்றுதான் அர்த்தம். இன்னொன்று, கல்கத்தா இந்த மம்தா பானர்ஜி வந்து சிங்கப்பூர் கம்பெனியோட ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு ஒரு நிலத்தை ஒதுக்குனாங்க. கனெக்டிவிட்டி, ரோடு கனெக்டிவிட்டியே கிடையாது, குடிநீர் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, மின்சாரமும் பிரச்சனை. அதாவது இவங்க உருவாக்கக்கூடிய சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இத்தகைய எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் இடத்தை மட்டுமே, நிலத்தை மட்டுமே கொடுத்தால் தொழில் தொடங்க முடியுமான்னா யாரும் தொழில் தொடங்க வரமாட்டாங்க. இப்பவும் பாரதிய ஜனதா வந்து நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்தை கொண்டு வராங்க. இது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். நிச்சயமா. அதாவது அவர் ஆரம்பத்துல ராமநாத் சார் ஒரு விஷயம் சொன்னார், காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் தான், காங்கிரஸ் வந்து சரியா செய்யல, நாங்க கண்டிப்பா செய்வோம். அவங்க வந்து இப்ப அவங்க கொண்டு வந்த திட்டத்தை அவங்க விமர்சிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம்னா காங்கிரஸ் செயல்பட்டு போற, அப்புறம் இவங்க எதுக்கு? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஏட்டு சுரக்காய் என்றைக்குமே கறிக்கு உதவாது. நீங்க செய்ய போறோம் புதிய திட்டங்களை சொல்லுங்கள். இந்திரா யோஜனா திட்டம் பழைய திட்டம், நீங்க வேணா பேரை மாத்தி இவரு அவருன்னு வேற வச்சுக்குங்க. புதிய திட்டங்களை சொல்லுங்கள். இந்தியா வெகு விரைவிலே வல்லரசாக போகுதுன்ற ஊரெல்லாம் போய் எல்லா நாடுகளும் சொல்லியாச்சு. ஊரெல்லாம் எதிர்பார்த்துக்கிறான், வல்லரசாக போகுது. எப்படி போகுதுன்னு இப்போ வீட்டுக்கு ஒரு கழிவறை வேண்டும். சகோதரர் அருமையா கேட்டார், வீட்டுக்கு ஒரு கழிவறை வேண்டும் என்ற ஒரு சொல், அருமையான சொல். அந்த சொல்ல சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கலாமா? நான் இதை கூட ஒத்துக்கிறேன். பம்பாயிலே சின்ன சின்ன வீடுகளில் வசிக்கிறாங்க, அந்த பகுதியிலே பொது கழிவறையோ அல்லது இடக்கழிவறையோ அல்லது 3 வீட்டுக்கு ஒரு கழிவறையோ அல்லது 2 வீட்டுக்கு ஒரு கழிவறையோ பண்ணலாம். ஆனால் சொல்லடின்னு சொல்லடியா அடிச்சுட்டு இங்க உள்ள வந்து பார்த்தா ஒன்னும் பிராக்டிக்கலா ஒன்னும் இல்லை. அந்நிய முதலை என்று சொல்லுகிற நீங்கள் கூட அந்நிய முதலாச்சும் கொண்டு வந்து அதுக்கு ஒரு வழியா இருக்கான்னா அதுவும் இல்லை. அதுக்கு ஒரு வரைகோள் இல்லை, அதுக்கு ஒரு அளவுகோலும் இல்லை. வந்துரும் எப்ப வரும், எப்படி வரும்? இன்றைக்கு இந்தியா இருக்கிற வேகம், பொருளாதார நிபுணர் அருமையாக சொன்னார், ஒரே மாசத்துல எப்படி இது 7, 8, 9 ஆகும்? 4 தானே. அந்த 4 எப்படி 9, 10 ஆகும் என்பது மக்கள் இப்பொழுது யோசிக்க தொடங்கி விட்டார்கள். நீங்க ஜனாதிபதி உரை, நல்ல ஜனாதிபதி, எங்கள் ஜனாதிபதி ஒரு அறிவாளி ஜனாதிபதி, நிறைய இந்த பாராளுமன்றத்தில் நிறைய பட்ஜெட் உரையை வாசித்த ஜனாதிபதி, அவர் எப்படி படிக்கிறார்ன்றது அவருக்கு தெளிவாக சொல்லுகிறார். இவர்கள் சொல்லுவதெல்லாம் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஜனாதிபதி, இது என் அரசு, அவர் ஜனாதிபதியாக அவர் சொல்லுவதெல்லாம் செய்வார்கள் நம்புகிறேன். சார், ஒரு திட்டம் இப்ப நீங்க கொடுத்த எம்பிக்களுக்கிட்ட இருந்து 50% வாங்குங்கன்னு ஒரு ஆளுகின்ற கட்சி ஒரு கெஞ்சி கேட்குது. 50%ல நீங்க எல்லா எம்பியும் கொடுத்து கழிவறை இல்லாத ஊரே இல்லைன்னு சொல்ல வைக்க தைரியம் இல்லை. வெறுமனே ஒரு பேச்சுதான். அந்த பேச்சை தவிர வேறு எந்த செயல் திட்டங்களும் இல்லை. நான் சொல்லுகிறேன், நாடாளுமன்றத்திலே இந்த வருகிற பட்ஜெட் கூட்டத்திலே நம்ம பார்க்க போகிறோம். நாடாளுமன்றத்திலே பிரதமர் எந்திரிச்சு எல்லாற்றுக்கும் எப்பொழுது எப்படி இங்க 140 அறிக்கையை தமிழகத்தினுடைய ஏக போக உரிமையாளர் ஜெயலலிதா அம்மா வாசிக்கிறாங்களே, எந்த மந்திரியும் பேச விடாம இதுக்கா இந்த 140, இதுக்கா 110, இதுக்கா 110, அந்த மாதிரி பிரதமர் சொல்லினார். என்ன தப்பு கிடையாது. நாம அவர்களை ஏளனம் செய்யலாம், 110 படிக்கிறாங்க ஏளனம் செய்யலாம், ஆனா தப்பு கிடையாது. சொன்னால் என்ன? இன்றைக்கு நாடு போற போக்கு இந்த 8-9 மாசமாக திக்கு தெரியாத கப்பல் பயணிக்கிற மாதிரி தான் இருக்கிறது. ஏட்டுச்சரக்காயை கறிக்கு உதவாது என்ற சொல்லுக்கு ஈடாகத்தான் இருக்கிறது. நீங்க மாணவர்கள்ட்ட பேசுறார், ஒரு புதிய மாடல், ஒரு புதிய உக்தி, இதெல்லாம் மாணவர்கிட்ட பேசுறாங்க. படிங்க, நல்லா படிச்சு நல்லா முன்னேறுங்க, தவறில்லை. அந்த மாணவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீ இலவசமாக கல்வி கொடுத்த காமராஜ் காலத்திலிருந்து அந்த 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் ஆகி 12ஆம் கிளாஸ் ஆகி இன்றைக்கு டிகிரி வரைக்கும் கல்வி கொடுத்த மாணவனுக்கு புதிய டெக்னாலஜி கொடுத்தாங்க, இப்ப கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க. இதெல்லாம் இலவசம் என்று விலையில்லா கருவி. ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டு தமிழகத்திலே வெட்கக்கேடு, இன்றைக்கு 18,000 கோடி ரூபாய் அதிகமாக
வசூல் செய்த தொகையை இன்னும் திருப்பி கொடுக்க முடியாமல் பெற்றோர்கள் எல்லாம் மாணவர்கள் பெற்றோர்களால் பிச்சை ஏந்துகிறார்கள். அரசே எங்களிடம் அதிகமாக வாங்கிவிட்டது என்று கோர்ட்டு சொல்லுகிறது. நீ எப்ப கொடுப்ப? நீ எப்படி கொடுப்ப? மத்திய சர்க்கார் காதிருந்தும் கேளாதவராயிருக்கிறார்கள். மாநிலங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு, மக்களை ஒழுங்குபடுத்துவதற்கு, மாணவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வதற்கு மாநில ஒரு கடிதம் எழுதினால் என்ன? கோர்ட்டு சொல்லியும் நீ நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்ன பிறகு எதுக்கு மத்திய சர்க்கார்? எப்படி நீ மாணவர்களை ஒழுங்குபடுத்த போகிறாய்? எல்லா மாநிலங்களும் சேர்ந்தான மத்திய, எல்லா மாநிலங்களும் சேர்ந்தான ஒரு மத்திய அரசு. மாநிலத்திலே 18,000 கோடி ரூபாய் மாணவர்களிடமிருந்த பறித்த காசை, பறித்த தொகையை அவர்கள் என்ன ஃபீஸாக வாங்கியதை திருப்பி கொடு என்று கோர்ட் உத்தரவிட்டும் கொடுக்க முடியாத ஒரு மாநில அதிமுக அரசை கேட்க வாயிருந்தும், பேச வாயிருந்தும், கேட்க காதிருந்தும் கேட்காத மத்திய அரசாக இருக்கிறது இந்த ஜனாதிபதி உரை. சோனியா அம்மா சொன்னது போல இது வெறும் வெற்று காகிதம் தான், இது வெறும் வெற்று பேச்சு தான், இது வெறும் வெற்று குரல் தான். பார்க்க போகிறோம், பார்க்க போகிறோம், பார்க்க பார்க்க பரிதாபமாக பார்க்க போகிறோம். சார், இப்ப இப்ப 3 பேர், இவங்க 3 பேருடைய கருத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது தாராளமா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்தா நல்லா தான் இருக்கும். வீட்டுக்கு வீடு கழிப்பறை, அதுவும் ஸ்லம் பீப்புள், எங்க விளிம்புநிலையா இருக்கக்கூடிய அந்த மாதிரி பகுதியில அதெல்லாம் வந்தா மகிழ்ச்சி தான். ஆனா இப்போதைக்கு அது சாத்தியமா? மெட்ரோபாலிட்டன் சிட்டில சென்னை மாதிரி ஏரியாலே அது சாத்தியம் இல்லை. ஆனா மும்பை மாதிரி, தாராவி மாதிரி மக்கள் மத்தியில் இவங்க வீட்டுக்கு வீடு கழிப்பறை அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயம், வந்தா வரவேற்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா இதெல்லாம் சாத்தியம் இல்லை. இது மாதிரி சாத்தியமில்லாத விஷயங்கள் மட்டுமே இந்த உரையில அடங்கியிருக்கு. அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் சொன்ன முன்னுதாரணம், அவர் சொன்ன முதுகுறான என்ன புள்ளி தான் வச்சிருக்காங்க, இன்னும் எப்படி அவங்க கோலம் போட போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அங்க சரக்கு இல்லைங்கிறாரு பொருளாதாரம். இப்போ இதுக்கு இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி 3 கட்சிக்காரர்கள் சொன்னது போல இன்னொரு 3 சோர்ஸ்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருக்கும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வேலைவாய்ப்பை பத்தி சொன்னாங்க. அதே சமயத்தில் உள்கட்டமைப்பு, அடிப்படை கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது என்னதான் இந்த இப்போ அடுத்தாப்புல ஒரு வாரத்தில் பட்ஜெட் வரப்போகுது. இப்போ பட்ஜெட்டோட நோக்கமும் சரி, அதுக்கு முன்னோடியாக தான் இது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு இந்த பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தொடருக்கு இன்னைக்கு இனாகுரேஷன், அதுக்கு இவர் பேசுறாரு. ஸோ அதுக்கு நேரடி தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு வச்சு பார்க்கும்போது நமது பொருளாதார நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சர்வரோக நிவாரணியாக அந்நிய முதலீடு முடியுமா, இயலுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நமக்கு இப்போதைய தேவை அடிப்படை கட்டமைப்பு, வேலை வாய்ப்பு. அதுக்கு தான் நம்ம அந்நிய நேரடி முதலீடை எதிர்பார்க்குறாங்க. பல மாதங்கள் கழித்த பிறகும் அந்நிய முதலீடு எதிர்பார்த்தவரை வரவில்லை. இதற்கு என்ன காரணம்னு அரசு சொன்னதுன்னா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். அதாவது ஒரு தொழிற்சாலையை உற்பத்தி செய்வதற்கு, ஆரம்பிப்பதற்கு தேவையான சூழல் இல்லை, பக்குவமான சூழல் இல்லை. எங்க பார்த்தாலும் இடர்பாடுகள், இடுக்கண்கள். 58 அனுமதி பெற வேண்டியது சட்டங்கள் நிறைய மோடி, அதேதான் அதேதான். ஆக இத்தனை சிக்கல்கள் இருக்கு, இடியாப்ப சிக்கல்களா இருக்கு. ஆகையினால இதுதான் முடியல அப்படின்னாங்க. அதுக்குதான் மேக் இன் இந்தியா உருவாக்கி அதையெல்லாம் நாங்க தகர்த்துறோம் வாங்கினாரு. மேக் இன் இந்தியாங்கிறது ஒரு டெஸ்டினேஷன், அது நம்ம சேர வேண்டிய இடம். ஆனா அதை பயணிக்க வேண்டிய பயணம் இருக்கு. அந்த பயணம் தான் நமக்கு அந்த ரோடெல்லாம் சீர்படுத்துற, சாலைகளை சீர்படுத்துவது, முட்புதர்கள் வைத்ததரை எங்கும்ங்கிறது மாதிரி அந்த முட்புதர்களை எல்லாம் பாடணும். ஆனால் இந்த முட்புதர்கள் இன்னும் இருக்குங்கிறது தான் இப்போ பிரச்சனை. இதை ரொம்ப அழகா தீபக் பாரக்னு HDFCயோட சேர்மன், ஒரு பொருளாதார நிபுணர், அவர் என்ன சொன்னாரு, 9 மாதங்கள் ஆன பிறகும் நமக்கு கண்ணெதிரே, கண்கூடாக எந்த ஒரு இந்த இடர்பாடுகள் நீக்கப்பட்டனவா அல்லது சுமூகமான சூழல் ஏற்பட்டு விட்டதா, தொழிற்சாலைகள் திறப்பதற்கு வாகாக ஒரு வாய்ப்பு இருக்கிறதா, அப்படி இருந்தால் தானே அந்நிய முதலீடு வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் இதுவரை முதலீடு வரவில்லையே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு தீபக் பாரக், ஒரு நாடறிந்த ஒரு பொருளாதார நிபுணர். அதற்கு அடுத்தபடியாக சர்வதேச தர நிர்ணய அமைப்புன்னு ஒன்று இருக்கு, ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர், மூடிஸ், ஃபிட்ச் அப்படின்னு.
இவங்க கையில் இருக்கு நம்ம குடிமை. எப்படின்னா சாதாரண கம்பெனிகள் தான் என்றால் கூட இவங்க நமக்கு கொடுக்குற ரேட்டிங்கை பார்த்து தான் அந்நிய முதலீடு நமக்கு வருது. இந்த ரேட்டிங் பெருக்கிறது ஜங்க் ரேட்டிங், அடிப்படை ரேட்டிங்க்கு ஒரு படி மேல இருக்கு. அந்த ஒரு படி மேல இருக்கிறது மீண்டும் ஒரு படி கீழே வந்துருச்சுன்னா நம்ம ஜங்க் யாரும் வர முடியாது. அது அமெரிக்காவாக இருந்தால் கூட அந்த ஜங்குக்கு யாரும் வர மாட்டாங்க. அது நடந்தது. இந்த ஒரு படிக்கு மேலே போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா இந்த 4.1ங்கிறது இந்த இது டெபிசிட், பினான்சியல் டெபிசிட்னு சொல்லக்கூடிய நிதி பற்றாக்குறை. அதனால அதை உடும்புப்படியாக படிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஜேட்லி சார். அவர் எப்படியாவது நான் 4.1க்கு இந்த தடவை வந்துடுவேன், அடுத்த இலக்கு எனக்கு 3.6. இது உலகத்துக்கு ஒரு அறிவிப்பு, நாங்கள் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறோம், ஆகையினால் தம்பி வரலாம் என்பது வருது. இதற்கு இவங்க என்ன சொல்றாரு, இந்த ஃபிட்ச்ங்கிற ஒரு அமைப்பு என்ன சொல்லுது, எங்கள் கம்பெனி, எங்கள் குழுமத்தை சார்ந்த ஒரு கம்பெனி 500 மிகப்பெரிய கம்பெனிகள், கார்பரேட்ல இருக்கிற நம்பர் 1 கம்பெனில இருந்து 500 கம்பெனிகளை இன்டர்வியூ பண்ணி கணித்து பார்த்ததுல இது ஒன்று இப்போ உள்நாட்டில் பணம் திரட்டுவது சாத்தியமில்லை. இதே நிலை இருக்குமானால் வெளிநாட்டிலிருந்து வர்றதற்கு வாய்ப்பில்லை. இந்த நிலையில் நாம் 3 அல்லது 6 ஆண்டுகள் ஆகும் இந்த இந்த பணத்தை நம்ம திரட்டுவதற்கு 3 முதல் 6 ஆண்டுகள் ஆகும் என்று பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக அறிக்கை வெளிவந்திருக்கிறது. இந்த அறிக்கை எல்லாராலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த கொடுத்தது ஃபிட்ச் உலக அளவில் அறியப்பட்ட ஒரு கம்பெனி. மூன்றாவது தகவல், பிமல் ஜலான். டாக்டர் பிமல் ஜலான் 2-3 கவர்னர்களுக்கு முந்தைய கவர்னர், ரிசர்வ் வங்கி கவர்னராக இருந்தவர். இவரை பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவரை தேர்ந்தெடுத்து அவர் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தார்கள், இந்த சிக்கலை எப்படி தீர்க்கிறதுன்னு. அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு, இந்த நிலையில நம்ம நிதி பற்றாக்குறையை எட்டி பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அந்த இலக்கை எட்டி பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, பிடிக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை, அவன் குறைச்சிட்டு போட்டோம், எட்டி பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் பணத்தை, அதாவது அரசு பணத்தையும் தனியார் முதலீட்டையும் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், அதாவது பொது நிறுவனங்களிடமிருந்தும், எல்ஐசி பத்தி சொன்னாங்க இல்லையா, எல்ஐசி போல பெரு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்து பணத்தை உடனே எடுத்துட்டு வாங்க. ஆமா, பொதுத்துறை நிறுவனங்களையும் இதில் ஈடுபடுத்தி அவர்கள் மூலமும் அரசு அண்ட் பப்ளிக் அண்ட் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் சொல்லக்கூடிய பிபிபி, அதாவது பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் துறை நிறுவனம் தனியா வரமாட்டேங்கிறான். அதனால அவங்களை கையை பிடிச்சா இருக்கிறதுக்கு ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை அமைச்சு 2 பேரும் இணைந்து செயல்பட்டு நாம் உடனடியாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்தில் நமக்கு ஒரு பெரிய சிக்கலில் நாம் தவிப்போம். அதை நோக்கிய பயணம் இருக்கா அரசுட்ட? அதை நோக்கிய பயணம் இருக்கு. அவர் சொன்னதிலிருந்து சொல்றாரு, நிதியமைச்சரும் அவர் சொன்னதிலிருந்து கிட்டத்தட்ட 12 நாள் ஆகிறது. அவர் சொன்னதிலிருந்து நிதியமைச்சரும் பிரதம அமைச்சரும் இன்னும் சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்கிறாங்க. அதாவது இது ஒரு பிரிஸ்கிரிப்ஷன், டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்திருக்காரு டாக்டர் பிமல் ஜலான். ஃபிட்ச் என்ன பண்ணிருக்காரு, டயக்னோஸ் பண்ற மாதிரி, நம்ம சோதனை பண்ற மாதிரி 500 கம்பெனிகளை பற்றி அவர் ஒரு அறிக்கை தராரு. இதற்கெல்லாம் முந்தின மாதிரி தன்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தின் பேரில் தீபக் பாரக் என்ற HDFCயோட சேர்மனும் ஒரு பொருளாதார நிபுணரும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எதுவுமே கண்ணில் படலையே, எதுவுமே தெரியலையே, ஒன்னும் பாதையும் சீரடையல. அதாவது இந்த விஷயங்கள் எல்லாருமே அது மீண்டும் மீண்டும் அவர் ஆதாரங்களோட சொல்றதான், இதுவரையும் வந்தது, இப்போ உள்ள நிலை எப்படி இருக்கு, இதை எப்படி கொண்டு போகலாம், இது எந்த சூழல் இருக்குன்னு ஒவ்வொரு பொருளாதார நிபுணர்கள், ஆய்வாளர்கள் அவங்களுக்கு தெரிந்தவையில கட்டுரைகளாகவும் புள்ளி விவரங்களாகவும் ஆதாரங்களாகவும் ஆய்வறிக்கைகளாகவும் வெளியிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த அரசினுடைய இந்த திட்டங்கள், இந்த ஆய்வறிக்கைகள் இதற்கு எந்தவித நேர்த்தகவும் இல்லாம இருக்கு. இதைத்தான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இதைத்தான் இந்த ஜனாதிபதி உரையில் எதிர்பார்த்தோம்.
இந்த 3 மாதங்களாக இது நடந்து கொண்டு உரையில இது இருந்திருக்கணும்ல. நடந்ததல்ல. இப்ப நாட்டோட நிலை என்னங்கிறது நாட்டோட நிலை சொல்யூஷன் வரும். அரசாங்கத்தினுடைய போக்கு அதாவது நல்ல முறையில தான் போறது. காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் திக்கு தெரியாத காட்டிலே எப்படி கட்சி நடத்துவது என்று தெரியாமலே கட்சி அவர் சொன்னதால திக்கு தெரியாத பிஜேபி பத்தி விவாதம் வரல, அரச பத்தி தான் வருது, கவர்மெண்ட் கவர்னன்ஸ் பத்தி தான் வருது. இப்ப காங்கிரஸ் தோல்வியுற்று இருக்கு, இடதுசாரி தோல்வியுற்று இருக்கு, விவாதம் கிடையாது. அவங்கதான் அப்படி இருக்காங்க. அதாவது சொன்னாங்க ஐயா சம்பத் அண்ணனும் பொருளாதார நிபுணர் எல்லாருமே சொல்லும் போது முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா இது வந்து வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு அதிகமான சலுகை கொடுக்கறாங்க, வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு உள்நாட்டு தொழில்கள் எல்லாம் அதெல்லாம் விட்டுடுங்க சார், அதெல்லாம் விட்டு நீங்க எவ்வளவு நேரம் பேசுனீங்க, எல்லாம் பேசுறாங்க. ஆனா பேச்சினுடைய முடிவுல வரும்போது எப்படி இந்த முதலீடு வரப்போகிறது அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்ப அரசாங்கத்தினுடைய கொள்கை திட்டங்களை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த நிதியை அவர்களும் கம்யூனிஸ்டுகளும் ஆதரிக்கிறாங்க, பொருளாதார நிபுணர்களும் ஆதரிக்கத்தான். நல்ல பாயிண்ட், அதுக்கு சம்பத் பதில் சொல்லுவார். ஆமா, பொருளாதார நிபுணர்களும் ஆதரிக்கத்தான் செய்யறாங்க. கேக்குறது கரெக்ட் தான். ஆமா, அவ முதல்ல ஆரம்பிக்கும் போது முதலீட இவங்களே எதிர்பார்க்கறாங்க, அப்ப முதல்ல நான் கொண்டு வந்தா விமர்சிக்கிறாங்க. ஆமா, அப்புறம் சொன்னாங்க இந்திரா யோஜனா திட்டம் இருந்தது தாராவி பகுதியில அதிகமான மக்கள் வாழ்வது தமிழர்கள், அங்க தமிழர்கள் வாழறாங்க, அங்க எப்படி கக்கூஸ் கட்ட முடியும் அப்படின்னு தமிழர்கள் பிரச்சனை இல்ல, அவர் தமிழர்கள்ங்கிற பிரச்சனையை கொண்டு வரல, இட நெருக்கடி தான் கொண்டு வந்தாரு. அதுதான் சொல்றேன், இட நெருக்கடி எப்படி கக்கூஸ் கட்ட முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா நீங்க தானே இவ்வளவு நாள் ஆட்சியில 60 ஆண்டு காலம் இருந்தீங்க, வீடு கட்டும் திட்டம் எங்களுடைய திட்டம்னு சொன்னீங்களே, ஏன் தாராவி மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு கக்கூஸ் கட்டுறது மட்டும் இல்ல, இன்னைக்கு 2020க்குள்ள நாங்க வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்றது அந்த தாராவி மக்களுக்கும் சேர்த்து தான் வீடு கட்டி கொடுப்போம், அந்த வீட்டிலே கக்கூசும் கட்டி கொடுப்போம். அதனால இது வந்து எங்களுடைய திட்டம் தான். அதாவது சொன்னாங்க தூய்மை இந்தியா திட்டத்திற்கு 50% நிதி உதவியை ஒரு அரசாங்கம் வந்து எம்பிக்கள் வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார்கள். வேண்டுகோள் விடுக்கலாமா ஒரு பிரதமர் அப்படின்னா? இதுதான் காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். காங்கிரஸ் கட்சி ஒரு ஜமீன்தார் மனப்பான்மையில உத்தரவு போட்டே பழக்கம், ஆனால் பாரதிய ஜமீன்தார் மனப்பான்மை கிடையாது. மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்றதுல வந்து மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு உத்தரவு போட முடியாது. மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறப்பதானே ஜமீன்தார் மனப்பான்மை. இந்த திட்டத்திற்கு தான் நீங்க வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் ஜமீன்தார் மனப்பான்மை. ஆனா 50% திட்டத்தை 50% நிதியை நீங்கள் இந்த திட்டத்திற்காக ஒதுக்குங்கள் என்று சொல்லுவது வந்து ஒரு வேண்டுகோளாகத்தான் ஒரு அரசாங்கம். மூணு பேரும் சொல்றது பார்த்தா எனக்கும் மறந்து போயிடும். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது எனக்கு பதில் சொல்றதுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். எல்லாம் நிறைய சொன்னாங்க. ஐயா வந்து தீபக் பரேக்கு வந்து HDFC பேங்க்ல இருந்து ஒரு கட்டுரை எழுதினாரு. அதாவது அடிப்படை கட்டமைப்பு இல்ல அது இது அப்படின்னு சொன்னாங்க. இதுல இருந்து எங்க அதாவது கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து எங்களை பத்தி என்ன குற்றச்சாட்டு சொல்லுவாங்கன்னா அந்நிய நாட்டு கம்பெனிகளுக்கும் கார்பரேட் கம்பெனிகளுக்கும் தான் நாங்க வந்து அதிகமான சலுகை வழங்குவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனால் இந்த தீபக் பரேக்கினுடைய கட்டுரையிலிருந்து நாங்கள் வந்து கார்பரேட் கம்பெனிகளுக்கும் அந்நிய நாட்டு கம்பெனிகளுக்கும் எந்த விதமான சலுகையும் காட்டவில்லை, உள்நாட்டு தொழிலை அதிகமாக வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். இதுல அதாவது இவங்க ஐயா பொருளாதார நிபுணராவது அந்த உதாரணத்தை சொல்லலாம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அந்த உதாரணத்தை சொல்லி வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் சம்பத் சார் முடிக்கணும். அதனால அரசாங்கம் நல்ல நிலைமையில தான் இருக்கிறது. இல்ல அந்நிய முதலீடு கொண்டு வருது அப்படிங்கிற விஷயம் நீங்க வைக்கிற விமர்சனம், அதே சமயம் உள்கட்டமைப்பு வீக்கா இருக்கு, அந்நிய முதலீடு உங்களுக்கு வராதுங்கிற விமர்சனத்தையும் வைக்கிறீங்க. ரெண்டு முரண்பாடா இருக்குங்கிறது வந்து முரண்பாடு கிடையாது. ஒரே விஷயம், அந்நிய மூலதனம் வருவதன் மூலமாகவே இந்தியாவுடைய பொருளாதார முன்னேறிடும் என்பதற்கு எந்த விதமான எப்படி வரும் இருங்க எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. முதல் பாயிண்ட், அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்நிய மூலதனத்தை கொண்டு வருவதன் மூலமா தான் இந்தியாவை வந்து வளர்ச்சி அடைய வைக்க முடியும் அப்படின்றாங்க. எனவே நான் வந்து இந்த நாட்டு ஆஸ்திரேலியா போனேன், ஜப்பான் போனேன், சீனா போனேன், அமெரிக்கா போனேன். சேர்த்து சொல்லுங்க, சீனாவில் இருந்து 2 லட்சம் கோடி முதலீடு வரும்னு சொல்றாங்க. அதை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? அதான் சொல்றேன், சேர்த்து சொல்லிருங்க. அதாவது
நீங்க வந்து வருதான்னு கேக்குறாரு. ஆமா, நான் வந்து இந்தந்த வந்தா நாடுகளுக்கு ஆதரிக்கிறீங்களா? அதுக்கும் சேர்த்து இந்தந்த சொல்லுங்க. நாடுகள் அமெரிக்கா போயிருக்கேன், ஆஸ்திரேலியா போயிருக்கேன், சைனா போயிருக்கேன், ஜப்பான் போயிருக்கேன். இந்த நாடுகள்ல இருந்து ஏறக்குறைய 3 லட்சம் கோடி டாலருக்கு நாங்க அந்நிய மூலதன FDI வந்து நான் உத்தரவாதப்படுத்தி விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. அதுல என்னன்னா தீபக் பாரக் சொல்றாரு பாருங்க, ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அவங்க கொஞ்சம் கடிஞ்சுக்கினாங்க. பிஜேபி இருந்து 2-3 பேர் அவரை விமர்சனம் பண்ணி அறிக்கை விட்டுருக்காங்க. அவர் என்ன அவர் திருப்தி அடைகிற மாதிரி நாங்க செயல்படுவோன்ற மாதிரியும் ஒரு சாக்குப்போக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் யதார்த்தத்தை சொல்லியிருக்காரு அவரு. எனவே நீங்க வெறும் வாயளவுல அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டா மட்டும் போதாது. அவனுக்கு இங்க கிரவுண்ட் ரியாலிட்டி இருந்தாதான் அவன் மூலதனத்தை கொண்டு வருவான். அதுதான் ஐயா கேட்கறது சொல்றது. பலருக்கு எழுப்புற சந்தேகம், அதுக்கான இங்க இது இல்ல. முதல்ல நீங்க அது கொண்டு வந்தா இந்தியால எந்தெந்த துறைக்கு கொண்டு வரணும், அதுல அவங்களோட கண்டிஷன் என்னன்றதான் வேணும். நோக்கியாவை நம்ம கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டில் பல மாநிலங்கள் இப்படி வெளிநாடுகளோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைய தொழில் கொண்டு வராங்க. நீங்க வந்து சாப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா ஹைதராபாத் ஒரு இந்தியாவிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறான்னா மத்திய அரசாங்கம் இல்ல, நேரடியா மாநில அரசாங்கம் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அங்க ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்டா போட்டது வெளிநாடுகளோட. அதுதான் நோக்கியா கம்பெனி போல நிறைய இப்பவும் சொல்றாங்க. மூலதனத்தை வரவேற்கிறோம், அது என்ன டேர்ம்ஸோட வருது அப்படிங்கிறாங்க. டேர்ம்ஸ் என்ன நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு வரி கிடையாதுங்க. சேல் டாக்ஸ் 5 ஆண்டுகளுக்கு கிடையாது. அதுக்கு அடுத்த 5 ஆண்டுகள் 50% தான் சேல் டாக்ஸ். நோக்கியா வந்தான், அதை முடிச்சான். ஏராளமான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னு பெருமையா நினைச்சாங்க. அவன் கரெக்டா எல்லா அனுகூலங்களையும் அனுபவிச்சுட்ட பிறகு வரி கட்டணும்னு வரும்போது அவன் ஏற கட்டிட்டான். இன்னொரு கூத்து என்ன தெரியுங்களா, நம்மளுடைய நாட்டுடைய பலகீனங்களை அவர்கள் நன்கு அறிந்தவர்கள். நோக்கியா உள்நாட்டில் உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுதான் சொல்லிட்டு உள்நாட்டிலேயே அவன் வித்து 2360 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு பண்ணிட்டான். ஐயா அது விளக்கணும். 2360 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கான் நம்ம நாட்டை. அதான் நம்ம நாடு ஒரு இல்ச்சவாய நாடுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு தெரியுது. அவர் இவன் தலையில முருக அழைக்க முடியும்னு இப்படி வர்றவன் பாத்தீங்கன்னா இந்த நாட்டை திவாலாக்கிட்டு போறானே தவிர இந்த நாட்டுக்கு எந்த வளர்ச்சியும் உருவாக்கிட்டு போற. இப்ப 20,000 தொழிலாளி நடுத்தருல நிக்கிறாங்க. நோக்கியாவை நம்பி இன்னொரு இணை தொழில்கள் நிறைய தொடங்கினாங்க. தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிட்டான். இப்போ பாக்ஸ்கான் மூடிட்டான், வேலையை இழந்து போச்சு. அதே மாதிரி என்ன உத்தரவாதம் அவங்க இந்த தொழிலாளிக்கு என்ன உத்தரவாதம்? ஒண்ணும் கிடையாது. எந்த உத்தரவாதத்தையும் இந்த மாநில அரசு உருவாக்கவில்லை, மத்திய அரசாங்கம் உருவாக்க என்கிற நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி விபத்துகள் நடந்தால் இப்ப அணுசக்தி ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அந்த விபத்து நடந்ததுன்னா அது யாரு பொறுப்புன்னா வெளிநாட்டுக்காரன் பொறுப்பு கிடையாதுன்றான், அந்த கம்பெனிக்காரன் பொறுப்பு கிடையாதுன்ற மாதிரி அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு மத்திய அரசாங்கம் கையெழுத்து போட போறதா கேள்விப்படுறோம். இன்னும் விளக்கல போட்டுட்டு ஒப்பந்தம் நாங்க எட்டி விட்டோம்னா என்ன அந்த கண்டிஷன் என்னன்னு வெளியே சொல்ல. அதுதான் கம்யூனிஸ்ட் வேலை. உங்களுக்கு மின்சாரம் வேணும், 8 லட்சம் கோடி மெகாவாட் மின்சாரம் வேணும், எல்லாருக்கும் மின்சாரம் இடையில்லா தடையில்லா கொடுக்கணும். அணு ஆயுதத்தை பிளந்து சாதாரண நிலக்கரி எரிச்சு தண்ணியில இருந்து கொண்டு வந்தா இவ்வளவுதான் மின்சாரம் வரும்னா அணுவை பிளந்தா இதை விட 50 முறை வரும். இதெல்லாம் தெரியும். இங்க ஒரு 20 பேர், தமிழ்நாட்டில் ஒரு 20 பேர் இல்ல 2000 பேர் இருப்பாங்க. எந்த நல்ல காரியங்களை கொண்டு வந்தாலும் அதை கெடுப்பதற்கான அவங்களுக்கு உதயகுமார் போன்றவர்களுக்கு வெளிநாட்டில இருந்து பணம் வருதுன்னு மத்திய சர்க்கார் எல்லா சர்க்காரும் உதயகுமார் போராட்டத்தை இடதுசாரிகள் ஆதரிக்கலையா? மத்திய அரசு பிஜேபி அரசு இதுவரைக்கும் நான் கட்சி பேரை சொல்ல விடலை. இதுவரைக்கும் நான் கட்சி பேரை சொல்லல. பிஜேபி அரசு காங்கிரஸ் அரசை விட ஒரு உன்னதமான அரசு, மேன்மையான அரசு. 15 லட்சம் ரூபாய் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே உங்க பேங்க் பையில போடுவோம்னு சொன்னாங்க. இந்த 33% தேர்தல் பரப்புரையில கணக்கு போட்டு சொன்னாங்க. இன்னைக்கு 33% நீங்க இன்றைக்கு வந்து வங்கியில அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்காங்கன்னா ராமாயா அக்காவை கேட்டா, சீதா அக்காவை கேட்டா, முனியம்மா அக்காவை கேட்டா, முனுசாமியை கேட்டா, கந்தசாமியை கேட்டா, கோவிந்தசாமியை கேட்டா 15 லட்சம் வரப்போது இரு கொடுத்துறேன். 15 லட்சம் வரப்போது இரு வாடகை கொடுத்துறேன். 15 லட்சம் வரப்போது இரியா மளிகை கடைக்காரன் இரு கொடுத்துறேன் இன்னும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. உங்களுக்கு இதுவே சாகுமணி அடிக்க ஒரு காரணம். ஒன்று,
இந்த மத்திய சர்க்கார் லாயக்கில்லாத சர்க்கார், திவாலாகக்கூடிய சர்க்கார், பொருளாதாரத்திலே இல்லாத சர்க்கார் என்று ஜனாதிபதி உரையில காட்டுகிற தெம்பு இந்த 2 மாதங்களுக்கு முன்னால் அந்த அறிவாளிகள் கொடுத்த அறிக்கை தான். ஒரு தீபக் சொல்றாரு, நான் சோதனை செய்து பார்த்து விட்டேன், திட்டமிட பார்த்து, இங்க பவுண்டேஷன் இல்லையா? எப்படியா ஆஸ்திரேலியா இருந்து வருவான், எப்படியா சைனால இருந்து வருவான் கேட்கிறான். நீங்க போட்ட ஒரு மிகப்பெரிய அறிவாளி அவர். சர்க்கார பார்த்து தான் காங்கிரஸ் அரசாங்கத்தை அப்படின்னு கேட்கிறாரு அவரு. தீபக் பரேக்கு சொல்றது 60 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம் என்ன காங்கிரஸ் அரசாங்கம் அரசாங்கம் மக்கள் மாத்தி போட்டாங்க. இப்ப எப்படி டெல்லியில வந்து பிஜேபி வரவே வேணாம், காங்கிரஸ் வரவே வேணாம், பிஜேபி ஆட்சி முடிச்சு மோடி சொன்னார். மோடிக்கு ஒரு சவால் இந்த டெல்லி. அப்புறம் காடி ஊத்திட்டாங்க எல்லாரும். நான் சொல்ல வரேன், நீங்க பேசுறது தலையிடல, நீங்க பேசுறது தலையிட வரல. நாங்க 10 வருஷமாக நாங்க பால் சோறு கொடுத்தோம், தேன் சோறு கொடுத்தோம், பருப்பு சோறு கொடுத்தோம், எல்லா விதமான உணவு கொடுத்தோம். மக்கள் சாப்பிட்டு எம்எல்ஏக்களுக்கு என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லாதீங்க. எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் மக்களுக்கு கொடுத்த பார்த்து சாப்பிட்டு இன்னும் மோடின்னு புதுசா ஒருத்தர் வராரு, என்னவோ சொல்றாரு, என்னவோ பேசுறாரு. இவன் சோனியா காந்தி இவரு பாத்துருமேனு போட்டாங்க. இப்பதான் கருப்பு பணம் வந்ததா, இப்பதான் 15 லட்சம் வந்ததா, இப்பதான் மத்திய சர்க்கார் 4.7% எப்படி 9% ஆனது. படித்தவன் பாக்குறான். எப்படி 6800 பேரை இந்த படித்த இளைஞர்களை வைத்து இந்த கம்ப்யூட்டர்ல, இந்த வாட்ஸ்அப்ல, இந்த இமெயில் எல்லாம் நீங்க வேலை நடத்துனீங்களோ அவெல்லாம் பார்த்து இப்ப நீங்க பாருங்க, நீங்க நான் மனசாட்சி விரோதம் இல்லாம பாருங்க, அத பாருங்க, உங்களுக்கு ரிப்ளை வருது. இந்த ஜனாதிபதியோட ரிப்ளை வருது. நாங்க காசு கொடுத்து ஆளை வைக்க வக்கு இல்லாத, வகை இல்லாத காங்கிரஸ் தெம்பு இல்ல, முடிஞ்சு போனது, விட்டுருங்க. இன்னும் 3 வருஷம் மக்கள் பொறுத்திருப்பார்கள். எப்படி வாஜ்பாய் அடுத்த நான் வருவேன்னு நீங்க ஒரு சப்பக்கட்டு கட்டினீங்களே, இடம் தெரியாமல் சுவடு தெரியாமல் அனுப்பினார்களோ, அதுபோல இடம் தெரியாமல் சுவடு தெரியாமல் RSS அரசை, ஒரு நிமிஷம் பஜ்ரங் தள் அரசை, அவர்கள் சார்பாக இருக்கிற பிஜேபி அரசை, ஒரு மந்திரி பேசுறாரு, ஒரு MP பேசுறாரு, பெண்கள் எல்லாம் 4 புள்ள பத்துக்கோங்கிறாரு. என்ன புள்ள பத்துக்கிற இன்னொரு MP பேசுறாரு, இன்னொருத்தர் பேசுறாரு. ரயில்வே பட்ஜெட்ல ராயபுரம் ரயில் நிலையத்தை பாரதிய ஜனதா கட்சி அனுப்பல, யானை படுத்தால் குதிரை கட்சியா வந்தா, ஆனா நீங்க தான் எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாது, 42 இடங்களுக்கு கூட வர தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டு 4000 கோடி ரூபாய் தேவை, 1200 கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள். இன்னும் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கினால் நீண்ட தமிழ்நாட்டு ரயில்வே பாதையில முடிஞ்சிடும். இந்த ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் முனையமாகும். அது மட்டும் இல்ல, இப்பொழுது புதிய திட்டத்தை கொண்டாடுறாங்களாம். 160 ரயில புதுசா கொண்டு வந்தது வேண்டாம், நான் 100 ரயில் தான் கொண்டு வரேன். என்ன வியாபாரிகள் பேரை வச்சுக்கலாமா, நிறுவனங்கள் பேரை வச்சுக்கலாமா? நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, வேதனையோடு சொல்லுகிறேன். பணம் வருவது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யாதீர்கள். உங்களை கும்பிட்டு எனக்கு சொல்வதற்கு, நான் ஒரு பொருளை எடுத்து ஒரு பேரை சொல்வதற்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஆக அரசுக்கு பணம் வேண்டும் என்று சொன்னால் அறிவுபூர்வமான அறிவாளிகளை வைத்து நிறைவு கருத்து சுருக்கமா அடுத்து வரப்போறிய இன்னும் ஒரு வாரத்தில் வரக்கூடிய பட்ஜெட்லாவது நமது கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் இந்த திட்டங்களுக்கான ரோட் மேப் என்ன, இந்த திட்டங்களுக்கான வழிமுறை என்ன என்பதை விளக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, பட்ஜெட் என்றால் சாதாரண சம்பளக்காரர்களும் நம்மை போன்றவர்களும் எதிர்பார்க்கக்கூடியது வரிச்சலுகை. அந்த வருமான வரி சலுகை நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி உரையினுடைய செயல் திட்டம் நிச்சயமாக பட்ஜெட்டில் விளக்கப்படும். அண்ணன் சொல்லும் போது சொன்னாங்க, ரயிலுக்கெல்லாம் தனியார் நிறுவனங்களுடைய பெயர் வைக்கலாமா? ஏனென்றா காமராஜர் பெயரை வைப்பதோ அல்லது காந்தியினுடைய பெயரை ஒரு ரயிலுக்கு வைப்பதோ அவர்களுக்கு இழுக்காகத்தான் இருக்கும். அவர்கள் ஏற்கனவே இந்திரா காந்தி அம்மையாருக்கு காமராஜர் பெயர்ல காழ்ப்புணர்ச்சி,
கட்சியை விட்டே இல்ல, விலக்கிறார். இது வேற ஏதோ நதிநீர் திட்டம் இணைப்போ அல்லது மின்சார உற்பத்தியோ விவசாயிகளுக்கான திட்டங்களோ அனைத்து திட்டங்களும் இந்த பட்ஜெட்டிலே நிச்சயமாக செயல்படுத்தப்படும். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையிலும் இந்த அரசாங்கம் கடந்த 9 ஆண்டுகள் அதனுடைய நடை 9 மாதங்கள்ல அதனுடைய நடை என்பது சோர்ந்த நடையாக மாறிவிட்டது என்றுதான் மக்கள் கருத்து. நிச்சயமா இப்ப இந்த குடியரசுத் தலைவர் உரையெல்லாம் இப்ப சார் சொல்ற மாதிரி கண்டிப்பா அதெல்லாம் நிறைவேற்றப்படுங்கிறாரு. அதை நீங்க ஒரு எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா, ஒரு வேலை அவங்க செய்யலாமேன்னு? இல்ல, அது இவங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க, கருப்பு பணம் தாங்க ரொம்ப முக்கியமான இஷ்யூங்க. அது அவங்களுக்கு ஓட்டு போட்டதுல அண்ணா சார் காங்கிரஸ் வீட்டுக்கு அனுப்புறதுல அண்ணா சாருக்கு முக்கியமான ரோல் உண்டு. அந்த அண்ணா சாரு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலம் கையகப்படுறது சட்டத்துக்கு இன்னைக்கு முற்றுகையிட்டு இருக்காரு. டெல்லிய 2 நாளைக்கு அவர் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கும் அவர் மூடு விழாவை அவர் நடத்துவாரு நம்பிக்கை. அண்ணா சார் எங்கனால உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, உங்களுடைய நிறைவு கருத்து. இந்தியா வாழ வேண்டும், வளர வேண்டும், உச்சாணி கொப்பிலே வல்லரசாக வேண்டும் என்பது எல்லா காங்கிரஸ் தொண்டருக்கும் உள்ள மிக 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 ஒரு உரிமையான குரல். ஆனால் இன்றைக்கு 9 மாதம் ஆகியும் அவர் கோட்டுக்கு 10 லட்சம் செலவழிக்கிறாரு, அது 3 கோடி விக்குதெல்லாம் எங்களுக்கு பெருசு இல்ல, எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் மக்களுக்கு தேவையான நீங்கள் சொன்னது போல பொருளாதாரத்தை சீர்படுத்தி வேலை வாய்ப்பு தருவோம், நீ சொன்னது போல நதிநீர் திட்டத்தை இணைத்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம், நீ சொன்னது போல ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடிஐ அவர்களுக்கு தொழிலாளர் சட்டப்படி அவர்கள் நிறுவனங்களுக்கு எல்லா உரிமைகளும் கொடுத்து வர வைப்போம். விழாக்கள் நடத்துகிற ஒரு உச்சாணி கோப்பு பிரைவேட் கம்பெனிகளை மூடாமல் இருந்தாவே வெளிநாட்டு கம்பெனிகள் வரும். நீங்கள் சொன்னது போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி வெளியே இருந்து கோடிக்கணக்கான முதலீடுகளை கொண்டு வந்து குவிப்போம், பிறகு பாருங்கள் என்று சொன்னீர்கள். சொன்னது செய்தால் 5 லட்சம் ரூபாய் தொழிலாளர்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் வருமான வரி சலுகை என்று சொல்லி. பெண்கள் எல்லாம் 5 லட்சம் ரூபாய் எதிர்பார்க்கிறார்கள். இந்த வருமான வரி சலுகையை நீங்கள் தான் மெத்தப்படுத்த மேதாவிகள் ஆயிற்றே. சோனியா காந்தி லாயக்கில்லை, அவர் லாயக்கில்லை, மன்மோகன் சிங் லாயக்கில்லை சொன்னவர்கள் ஆயிற்று. மக்கள் இப்ப யோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க, தப்பு பண்ணிட்டுமே யோசனை பண்றான். ஆக இது போலியான, இது ஒரு பேப்பர் காகிதம் திட்டமாக இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம். நிச்சயமா இன்றைய விவாத அரங்கத்தை பொறுத்தவரை இந்த குடியரசுத் தலைவர் உரையில் உள்ள அந்த திட்டங்கள் எல்லாம் வெறும் கவர்ச்சி திட்டங்களாக இருந்துவிடக் கூடாது, இது உண்மையில் நடைமுறைப்படுத்துகிற திட்டமாக இருக்க வேண்டும். ஆகையால் தான் சொல்கிறோம், எது சாத்தியமோ சாத்தியப்படுகிற நிதி இருக்கின்றதோ, எந்த அளவிற்கு அந்நிய முதலீடு வந்திருக்கிறதோ, அந்நிய முதலீடு தேவையான உள்கட்டமைப்பு இருக்கிறதா போன்ற பல்வேறு விஷயங்களை திறனாய்வு செய்ய வேண்டும். அவ்வாறு திறனாய்வு செய்தவர்களுடைய கட்டுரைகளும் செய்திகளும் திறனாய்வு கண்டனங்களும் ஏற்கனவே வந்திருக்கிறது. அதையும் ஆலோசித்து இந்த உரையாக இருக்கட்டும், வருகின்ற பட்ஜெட்டாக இருக்கட்டும், அவர்கள் செய்ய வேண்டும். நாட்டினுடைய வளர்ச்சியே இதில் முக்கியம், இதில் கட்சி பேதம் முக்கியம் இல்லை என்கின்ற கருத்தும் இங்கு வந்திருந்த ஆளுமைகளின் கருத்தாக இருந்தது. நடுவண் அரசின் சார்பில் வந்திருந்த தொடர்ந்து இந்த உரையில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக செயல்படுத்தப்படும் என்பதையும் அழுத்தமாக இங்கு நமது அரங்கில் முன்வைத்தார். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர், மூத்த பிரமுகர் எர்னஸ்ட் பால் அவர்களுக்கும், பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்திய பொதுவுரிமை கட்சியை சேர்ந்த தோழர் சம்பத் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் வழக்கறிஞர் ராமநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தன்.